வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்க்கெட் சைஸ் பேக் டபுள் நாட் யூஸ் பண்ணி எப்படி பின்றது தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, நெருக்கமா கேப்பே இல்லாம கலரும் சூப்பரா வந்திருக்கு. வாங்க எப்படி பின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேக் பின்றதுக்கு ஒரு 4 ரோல் அளவுக்கு ஒயர் செலவாச்சு. வாங்க எப்படி பின்றதுன்னு பார்ப்போம். பிங்க்ல 8 அடியில நான் 16 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி கிரீன்ல 8 அடியில 15 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பிங்க் கலர் ஒயர் மட்டும் எடுத்துக்கலாம். நான் ஹைட் அதிகமா வச்சதுனால கொஞ்சம் நீளமா இருக்கு பேகு. 8 அடியில கட் பண்ணதுனால இதுல நீங்க 7 அடி கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோலோட இருக்கிற ஒயர் எடுத்துக்கிறேன். சென்டர் கட் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்துக்கலாம் ஒயரு அடி போடுறதுக்காக. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 8 அடியில பிங்க் கலர் ஒயர் ஒன்று எடுத்து சரிசமமா மடிச்சுக்கோங்க. மடிச்ச ஒயர்ல இருந்து ஒரு அரை அடிக்கு அளந்து விட்டுக்கோங்க. 8 அடியில கட் பண்ண ஒயரை அரை அடி அளந்து விட்டுட்டு அதுல இருந்து ரன்னிங் ஒயர், ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர்ல வச்சு இந்த மாதிரி அளந்து விட்டுக்கிட்டு அதுல இருந்து அளந்து எடுத்து ரோலோட இருக்கிறதுல மடிச்சுக்கோங்க. நம்ம பேஸ் போட போறோம். மடிச்சிட்டு கட் பண்ண ஒயரையும் நம்ம மடிச்சதையும் ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லூப் எடுத்து அந்த லூப் மேல போட்டுட்டு ரோலோட இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட்லயும் நம்ம மடிச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் போகணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கிறோம். நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு ஒயர் சேர்த்ததுக்கு அப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம அளந்து விட்டது. இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரோலோட இருக்குது. இது நம்ம 8 அடியில கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணது. இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்டா இருக்கு, அதை இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கணும், அப்பதான் பேஸ் போடுறப்ப மேல ஏத்தம் இறக்கம் இல்லாம வரும். இப்ப ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த இடத்துல விட்டுட்டு ரன்னிங் ஒயர்ல இன்னொரு ஒயர் எடுத்து 8 அடியில கட் பண்ண இன்னொரு ஒயர் எடுத்து சேம் நம்ம நார்மல் நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அரை அடி மட்டும் கேப், அதாவது அரை இன்ச் கேப் இருக்கிற மாதிரி, அரை இன்ச் கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம அளந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். சரி சமமா இருக்கணும். ஒவ்வொரு ஒயர் சேர்க்கும் போதும் சரி சமமா இருக்கணும். இதே மாதிரி அரை இன்ச் கேப் விட்டுட்டு மறுபடி இன்னொரு ஒயரை நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 16 ஒயரையும் சேம் இதே மெத்தட்ல தான் ஜாயின் பண்ணணும். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சரிசமமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையுமே நான் ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு அரை இன்ச் கேப் விட்டு நாட் போட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி தான் போட்டு வைக்கணும். 16 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப சைடு விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இது பேஸ்க்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த லைன் போட்டுட்டோம். இப்ப இந்த பிங்க் எடுத்து ஓரமா வச்சிடலாம். இப்ப கிரீன் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, 15 ஒயர் 8 அடியில, அந்த ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ ரோலோட இருக்க பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கிரீன் கலர் ஒயர் இருந்தாலும் நீங்க கிரீன் கலர் ஒயர் கொடுத்து பேஸ் போட்டுக்கலாம். இப்ப சைடு விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை மெஷர் பண்ணிக்கிறேன். அந்த பிங்க் கலர் சென்டர் லைன் போட்டோம் இல்லையா, அதுல மெஷர் பண்ணிட்டு அதே அளவுக்கு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்ப கிரீன் கலர் ஒயரையும் சேம் மெத்தட்ல அரை இன்ச் விட்டு நாட் போட்டுக்கிட்டே வர போறோம். ஒவ்வொரு ஒயரா எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா காமிக்கிறேன். அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரி சமமா இருக்கான்னு. கரெக்டா இருக்கணும். பேஸ்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஒயர் சேர்க்கிறப்ப கரெக்டா இருக்கணும். அப்பதான் மேல கூட வளர்க்குறப்ப கரெக்டா வரும். அடுத்தடுத்த ஒயரை சேம் மெத்தட்ல ஒரு அரை இன்ச் கேப் விட்டுட்டு சரி சமமா மடிச்சுட்டு நம்ம நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். நாட் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நான் 15 ஒயரையும் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர்ல சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறம் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிங்க்ல போட்டதையும் இந்த கிரீன்ல போட்டிருக்க லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு கேப் இல்லாம பாஸ்கெட் கிடைக்கும்.
பிங்க்ல போட்டதுதான் வந்து சென்டர் லைனை. அதை வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. சைடு வால் போடுறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் முடிச்சு போட்டு அடையாளப்படுத்தி வச்சுக்கிறேன். இப்ப கிரீன் கலர் ஒயரை அந்த பேஸ்ல போட்டோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஒயரையும் நான் செட் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேப்பே இல்லாம கூட வந்து கிடைக்கும். இந்த 2 நாட்டுக்கு நடுவுல இந்த கிரீன் கலர் நாட்டை வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து விடுறேன். கரெக்டா நடுவுல வரணும். இந்த ஒயரை மட்டும் எடுத்து மேல வச்சுக்கோங்க. பிங்க் கலர்ல இருக்கிற ஒயரை இந்த மாதிரி நீங்க இந்த லைன் ஃபுல்லாவே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர் ஒயர்ல மேல போற ஒயர் வந்து இந்த மாதிரி வரணும். பிங்க் ஒயர் வந்து இதுக்கு மேல வரணும், நாட்டுக்கு மேல. நீங்க பேஸ் ஒரு லைன் போட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே புரியும். புரியல அப்படின்னா நான் எப்படி போடுறேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். 2 லைனையும் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டோம். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம 1/2 இன்ச்சுக்கு கேப் விட்டு விட்டு போட்டிருக்கிறதுனால நாட் லூஸ் ஆயிட்டே இருக்கும். நீங்க டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயரை எடுத்து சைடு வால் போடுறதுக்காக அளந்து விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த பிங்க் கலர் மேல இருக்கு இல்லையா, இந்த ஒயர்ல தான் நாட் போட போறோம். இந்த ஒயரை எடுத்து மேல சுத்திட்டு நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். இந்த கிரீன் கலர்ல போட்டோம் இல்லையா லைன், அதுல வந்து அந்த ஒயரை மட்டும் மேல எடுத்து வச்சிருக்கேன். ஒரு லைன் புரியணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நான் நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு அடுத்து இந்த கிரீன் கலர் ஒயரை மேல எடுத்து வைக்கணும். ரன்னிங் ஒயருக்கு மேல எடுத்து வச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு பிங்க் கலர்ல மட்டும்தான் நாட் போட்டுட்டு போகணும். கிரீன் கலர்ல நாட் போடக்கூடாது. மேல எடுத்து வச்சுட்டு நாட் போட்டுட்டே போகணும். அந்த கேப் வந்து அந்த கிரீன் கலர் நாட்ல ஃபில் ஆயிடும். நல்லா நெருக்கமா டபுள் நாட் வந்துடும். இப்ப இந்த கிரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இதுல லைன் போட்டோம் இல்லையா அந்த பிங்க் கலர், அதை வந்து இந்த நாட்குள்ள விட்டு வெளியே எடுத்துடுறேன். இப்ப இந்த நாட் வந்து செட் ஆயிருக்கும் இந்த கேப்ல. இப்ப அதே மாதிரி இந்த கிரீன் கலர் ஒயரை ரன்னிங் ஒயர் மேல எடுத்து வச்சுட்டு லூப் கிரியேட் பண்ணிட்டு பிங்க் ஒயர்ல நாட் போட்டுட்டே போகணும். ரொம்ப சூப்பரான பேஸ்கெட். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. இதே மாதிரி 1 ரோல்ல போட்டு காட்டணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் 1 ரோல்ல போட்டு காட்டுறேன். அடுத்தடுத்து அந்த கிரீன் கலர் ஒயரை மேல எடுத்து வச்சுட்டு பிங்க் கலர் ஒயர்ல மட்டும் நாட் போட்டுக்கிட்டே போகணும். இப்ப இந்த லைன் ஃபுல்லா நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் வரிசையா. இப்ப இந்த லைனை எண்ட் பண்ணிக்கலாம். சைட் விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை அளந்து அதே ஒயர் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் முறுக்கலாய் தான் இருக்கும், அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரீன்ல போட்டோம். இந்த சைடும் சென்டர் லைன் வந்து பிங்க்ல ஒரு லைன் ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, அதுதான் சென்டர் லைன். அதை அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பிங்க்ல லைன் போட்டோம் இல்லையா, இப்ப கிரீன் ஒயர் வந்து கீழே இருக்கு பாருங்க. இதுலதான் நம்ம வந்து இப்ப பின்ன போறோம். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு பிங்க் ஒயர் எடுத்து மேல வச்சுட்டு நாட் போடணும். இப்ப ரன்னிங் ஒயர் மேல இருக்கணும். இப்ப கிரீன் கலர் ஒயர்ல நம்ம நாட் போடுறோம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு சைடு வால் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சைடு வாலுமே கரெக்டா இருந்தாதான் கூட கரெக்டா இருக்கும். அதிகமாவே தான் இருக்கு. இந்த பிங்க் ஒயரை எடுத்து மேல வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க நாட் போட்டுட்டு செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து பின்னும் போது இப்ப மறுபடியும் இந்த பிங்க் ஒயரை எடுத்து மேல வச்சுட்டு ரன்னிங் ஒயருக்கு மேல கிரீன் கலர்ல இருக்கிற ஒயர்ல மட்டும் நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர போறோம். நீங்க இதை ஒரு தடவை பின்ன ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து எதுல நாட் போடணும் அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நானுமே அப்படிதான் நினைச்சேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பேக் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போட போட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கூட பின்றதுக்கே.
கேப்பே நம்ம சிவன்கண் நாட்ல தான் கேப்பே இல்லாம பின்னுவோம். ஆனா இந்த பேஸ்கெட்லயும் நார்மலா பின்னும் போதும் பிக்னஸ் கூட போடுற மாதிரி சூப்பரா இருக்கு இந்த பேக். ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இப்ப சென்டர் லைன்ல இருந்து மேல 5 லைன் பின்னிருக்கேன், 4 லைன் பின்னிருக்கேன். கிரீன்ல ஒரு லைன் நம்ம வந்து சேர்த்த நாட்டு, அதுக்கு மேல வந்து பிங்க்ல ஒரு நாட்டு. இப்போ வந்து சென்டர் லைன்ல இருந்து பின்னிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா 7 லைன் வந்து பேஸ் போட போறேன். இன்னொரு 2 லைன் வந்து இந்த பக்கம் போடணும். ஆனா திருப்பிட்டு எப்படி பின்னணும் பிகினர்ஸ்க்காக நான் ஒரு முறை சொல்லிடுறேன். இந்த பக்கம் திருப்பிட்டு சென்டர் லைனை பேஸ் பண்ணி அடுத்து எப்படி பின்னணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம இந்த கிரீன் கலர்ல நாட் போட போறோம். இதுதான் சென்டர் லைனு. சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோலோட இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர்ல நான் வெட்டின ஒயர் மட்டுமே வந்து 2 ரோலுக்கு வந்து ஒயர் வெட்டியிருந்தேன், கிரீன்லையும் சரி பிங்க்லையும் சரி. இப்போ இந்த பிங்க் ஒயர்ல கிரீன் கலர் ஒயரை வச்சு நாட் போட போறோம். ரன்னிங் ஒயர்ல பேஸ் ஃபுல்லாவே நான் பிங்க் கலர் ஒயரை வச்சுதான் பின்ன போறேன். இதேதான் பேஸ். அடுத்து இந்த பிங்க் ஒயர் எடுத்து மேல வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர போறோம். மொத்தம் எத்தனை லைன் வந்து பேஸ்ல போட்டிருக்கேன் அப்படின்றத நான் ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சைட் வால்ல விட்ட ஒயர் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேஸ் ஃபுல்லா போட்டுட்டேன். இதுதான் நான் போட்ட சென்டர் லைனை காமிக்கிறேன் பாருங்க. இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி நான் வந்து மேல 5 லைன் வந்து பின்னிருக்கேன். கிரீன்ல 1, அதுக்கப்புறம் பிங்க்ல 1, அதுக்கப்புறம் கிரீனு பிங்க், கிரீனு பிங்க். பிங்கோட முடிச்சுக்கோங்க, கிரீன்ல முடிக்காதீங்க. அதே மாதிரி சேம் இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணியும் கீழே வந்து, ஆனா நம்ம பிங்க் கலர் நாட்டை மட்டும்தான் கவுண்ட் பண்ணணும். மொத்தம் 7 லைன் தான் பேஸ். கேப்ல பின்னிருக்க நாட்க்கு வந்து கவுண்ட் பண்ண முடியாது. கரெக்டா இந்த பக்கம் அந்த பக்கம் கரெக்டா போட்டுக்கோங்க. இதுதான் பேஸ் வந்து போட்டிருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா எந்த மெத்தட்ல போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்றதை விட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப சென்டர் லைனை கலட்டிட்டு நம்ம மேல எப்படி பின்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப அடையாளப்படுத்தி வச்சிருந்த முடிச்ச வந்து கலட்டி விட்டுட்டேன். மேல எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். ரோலோட இருக்க பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுக்க போறேன். எடுத்துட்டு மேல வந்து போட போறோம். கீழே எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயர்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரே கலர்ல நீங்க வந்து போட்டாலும் சரி, இந்த மேல ஒரு நாட்க்கு மேல ஒயர் வருது பாருங்க, அந்த ஒயரை விட்டுறணும். இந்த கிரீன் கலர் ஒயர் தான் கீழே வருது, அதுலதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டு லூப் கிரியேட் பண்ணிட்டு இந்த கிரீன் ஒயர் எடுத்து மேல சுத்திட்டு நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். இந்த பிங்க் ஒயர்ல நாட் போடக்கூடாது, கிரீன் ஒயர் கீழே இருக்கு பாருங்க, அதுல வந்து நாட் போட்டுக்கிறேன். நம்ம பிங்கோட பேஸ்ல முடிச்சிருக்கிறதுனால கிரீன் கலர் ஒயர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஒவ்வொரு நாட்டா போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுக்கோங்க. இப்ப இந்த பிங்க் ஒயரை எடுத்து மேல வச்சுட்டு ரன்னிங் ஒயருக்கு மேல கிரீன் கலர் ஒயர்ல மட்டும்தான் நம்ம நாட் போடணும். சைடு வால்ல வந்து ஒரே கலர்ல வரும், அது எப்படி பின்னணும் அப்படின்றத நான் சைடு வால் திருப்பினோன்னு சொல்றேன். இப்ப மறுபடியும் இந்த பிங்க் ஒயரை மேல எடுத்து வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். நாட் போட்டு நாட் டைட் பண்ணிக்கோங்க. இந்த எண்டு வரைக்கும் நம்ம பின்னிட்டு கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சைடு வால்ல மட்டும் கொஞ்சம் கேப் வரும். நீங்க 4 கார்னர்ஸ்லயும் ஒயர் கட் பண்ணீங்க அப்படின்னா ஒயர் வேஸ்ட் ஆகும். நான் அதனால ஒயர் வச்சே பின்னிட்டேன். நிறைய சேனல்ல போட்டிருப்பாங்க, உங்களுக்கு அந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும். ஆனா நான் இன்னைக்கு ஒயர் கட் பண்ணாம தான் போட போறேன். ஒரே நாட்ல 2 ஒயர் வருது பாருங்க, தெரியுதா? இந்த ரன்னிங் ஒயர்ல இந்த நாட்ல தான் போடணும். இந்த ஒயரை எடுத்து மேல வச்சுட்டேன், அந்த பிங்க் கலர் ஒயரை. கிரீன் ஒயர் போட்டதுக்கு பக்கத்துல இருக்க ஒயர் மேல வரணும். அந்த பேஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஒயர் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு
இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அன்இவனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கார்னர் டர்ன் பண்ணும்போது மேல நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கூட வந்து சூப்பரா வந்துடும். இப்ப இந்த கீழே இருக்கிற ஒயர்ல மேல எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நாட்ல இருக்கிற ஒயரை மடிச்சு நாட் போட்டுக்கிறேன். நம்ம வந்து இந்த லைன்ல பின்றப்ப கீழே இருக்கிற ஒயர்ல தான் நாட் போட்டிருப்போம். ஆனா சைடு வால்ல மட்டும் கீழே இருக்கிற ஒயரை மேல எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கேப் அதிகமா தெரியும். ஆனா இந்த ஒரு லைனுக்கு மட்டும்தான் தெரியும். 4 கார்னர்ஸ்லயும் நீங்க ஒயர் கட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா வரும். ஆனா நான் இன்னைக்கு கட் பண்ணாம போடுறேன், ஒயர் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால. இப்போ இதுக்கு மேல எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும். கரெக்டா நீங்க போட்டீங்க அப்படின்னா கரெக்டா பெர்ஃபெக்டா வரும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நான் பின்னிக்கிறேன். பின்னதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு. இந்த ஒயர்ஸ் எல்லாம் மேல வந்திருக்கும். 2வது லைன் பின்றப்ப இந்த ஒயர்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிரும். இப்போ இந்த கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படின்னு சொல்றேன். இந்த நாட் பாருங்க, 2 ஒயர் வந்திருக்கு. இந்த நாட்ல ஒரு ஒயரை விட்டுட்டு ஒரு ஒயர்ல நாட் போடணும். ஒரே கலர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஒயரை விட்டுருக்கோம், இந்த ஒயர்ல நாட் பண்ணணும். இந்த ஒயரை விடணும், இந்த ஒயரை இந்த மேல எடுத்து வைக்கணும். கிரீன் கலர் ஒயர்ல நாட் போடணும். இந்த சைட்ல நேரா வரப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். சைடு வால்ல வரப்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கூட வந்து போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வான கூட. நம்ம சிவன்கண் நாட் பேஸ்கெட் போடுறோம் இல்லையா, அதே மெத்தட்ல ஆனா ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்னின ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் சேம் மெத்தட்ல பின்னிட்டே வாங்க. நான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லா ஒரு லைன் ஃபுல்லா ஒரு சுத்து ஃபுல்லா நம்ம பின்னி கொண்டு வந்துட்டோம். இப்போ சைடு வால்ல மட்டும் இந்த மாதிரி அன்இவனா கேப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் நாட் கேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பின்னும் போதும் சரி ஒரு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு பின்னுற மாதிரியே இருக்கும். ரொம்ப அழுத்தி பின்னக்கூடாது. அதையும் அந்த ஒயர் எடுத்து வைக்கிறதையும் கரெக்டா எடுத்து வச்சு பின்னுங்க. இப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டோம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா. இப்ப இந்த பிங்க் கலர் ஒயரை மேல எடுத்து வச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட போறோம். கிரீன் கலர் ஒயர்ல தான் ஏணிப்படி முடிச்சு ஸ்டார்டிங் நாட்டு. ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை வந்து லூப்பை வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டா பிடிச்சிட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அது பிரிஞ்சு வந்துடக்கூடாது. லூப்பை லூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லூப் எடுத்து இந்த கிரீன் கலர் லூப்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து மேல் பக்கமா இருக்கிற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விட்டு இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இந்த மாதிரி மேல் பக்கமா இருக்கிற ஒயரை டைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை பின் பக்கமா பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். ஆனா ரொம்ப இழுக்க கூடாது. நம்ம நார்மல் நாட்டுக்கெல்லாம் வந்து நல்லா டைட்டா போடுவோம் இல்லையா, இந்த ஏணிப்படி முடிச்சு வந்து கொஞ்சம் லூஸா, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டு நம்ம போடுறோம் இல்லையா, அதனால அந்த மாதிரி தான் போடணும். ஸ்டார்டிங் பண்ணப்ப ஒரு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து நான் உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கிறேன். ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. அப்பதான் நம்ம பின்றப்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. நான் சொருகிட்டு காமிக்கிறேன். இப்ப அடுத்து எப்படி போடணும்னா ரன்னிங் ஒயரை வெளியே கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த கிரீன் கலர் ஒயர்ல நாட் போட்டோம் இல்லையா ஃபர்ஸ்ட் லைன்ல, இப்ப பிங்க் கலர் ஒயர்ல நாட் போடணும். ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன். கரெக்டா அந்த பிங்க் கலர் ஒயர் கிட்ட வந்திருக்கு. ரன்னிங் ஒயரும் பிங்க், நம்ம ஒயர் இருக்கிற நாட்டும் பிங்க்ல போட்டுக்கிறோம். நாட்டை வந்து போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரீன் கலர் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் மேல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பிங்க் கலர் ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். நீங்க அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கே ஈஸியா புரியும். ரொம்ப டைட்டா போடாம இந்த ஒயர் வைக்கிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு வால் வரைக்கும் நம்ம பின்னிட்டு வரோம் இல்லையா, அப்போ சைடு வால்ல வந்து கொஞ்சம் கேப்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் லைனுக்கு. இப்ப வந்து நம்ம பின்னும் போது சைடு வால்ல கேப்ஸ் தெரியாது.
இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நான் பின்றேன். கொஞ்சம் ஃபாஸ்டா தான் காமிக்கிறேன். மேல பின்றப்ப கரெக்டா வந்துரும். இந்த ஒயர் எடுத்து மேல வச்சுக்கோங்க. இந்த எடுத்து வச்ச ஒயர்ல நம்ம நாட் போடணும். சைட் வால்ல ஒரே கலர்ல போடுறதுனால கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதனால கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லா நான் ஒரு சுத்து ஃபுல்லா பின்னி கொண்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சைட் வால் எப்படி வந்துச்சுன்றதையும் காமிக்கிறேன். இந்த சைட் வால்ல பாருங்க கரெக்டா வந்திருக்கும், கேப் இல்லாம. இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் கீழே பேஸ்ல போட்டதுல மட்டும் கேப் வந்திருக்கும். 2 சைட் வாலும் இந்த மாதிரி கரெக்டா வந்துரும். இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த கிரீன் ஒயரை ரன்னிங் ஒயருக்கு மேல எடுத்து வச்சுட்டு 2வது லைன் வந்து போட்டுட்டு இருக்கோம். எடுத்து வச்சுட்டு இந்த பிங்க் ஒயரை வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். லூப்பை வந்து நீங்க ஒரே கலர்ல ரன்னிங் ஒயர் வந்து வச்சு போடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லூப்பை வந்து நல்லா பெருசா லூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம கட்டோட இருக்கிற ஒயர் எடுத்து 2வது அதாவது ஒரு லைனுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போடுங்க. 2வது பின்ற லைனுக்கு வந்து இந்த கட்டோட இருக்கிற ஒயரை உள்ள கொடுத்துட்டு நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டுக்கலாம். ஏன்னா பக்கத்துல நாட் போடுறதுனால வித்தியாசம் தெரியாது, ஈஸியா போடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டாச்சு. இந்த மெத்தட்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கிரீன் கலர் ஒயர்ல நாட் போடணும். கிரீன் ஒயரை மடிச்சு நாட் போட்டுக்கிறேன். நீங்க 2 கலர் ஒயர் கொடுத்து பின்றதா இருந்தா நார்மலாவே நீங்க ஏணிப்படி வந்து முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. இப்போ பிங்க் ஒயரை மேல எடுத்து வைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா வித்தியாசமே தெரியல, ஒரு படி மட்டும்தான் வரும். இந்த மெத்தட்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க நார்மலாவே ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டுட்டே வாங்க. பிங்க் ஒயரை எடுத்து வச்சுட்டு கிரீன் ஒயரை எடுத்து நாட் போடணும். கொஞ்சம் கேப் விட்டு போடணும், ரொம்ப டைட்டா போடக்கூடாது. இப்போ இதே தான் பேஸ். மேல ஃபுல்லா வளர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பர்ஃபெக்டா வரும். கொஞ்சம் வளர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நடுவுல எப்படி வந்திருக்கு அப்படின்றத கேதர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 லைன் வந்து பின்னிருக்கேன். சைடு வாலையும் கரெக்டா இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பேஸ்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்கு மாடலு. சைடு வால்ல மட்டும் ஒரே கலர்ல நாட் போட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த லைன் மட்டும் கேப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். இத ஒரே கலர்ல நான் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லா வளர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து 4 லைன் வந்து பின்னிருக்கோம். உள்ள வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியே பாக்குறத விட உள்ள இன்னும் அழகா இருக்கு. அப்படியே ரிவர்ஸ்ல மடிச்சு நம்ம பேக் போட்டாலும் சூப்பரா தான் இருக்கும். நான் ஃபுல்லா போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லா பின்னிட்டேன். ஃபுல்லா பின்னினதுக்கு அப்புறம் ஒயர் இருக்கிற வரைக்கும் பின்னிருக்கேன். ஒரு அந்த பிங்க் கலர் நாட்டை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நாட் வந்து போட்டிருக்கேன் ஹைட்ல. அதே மாதிரி கிரீன் கலர்ல 19 நாட் வந்து போட்டிருப்பேன். நம்ம கேப்ல போட்ட நாட்டை வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கரெக்டா வந்து 40-42 நாட் வந்து வரும் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா. இப்ப இந்த அளவுக்கு ஒயர் இருக்கு. பினிஷிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 8 அடியில ஒயர் எடுத்ததுனால மேல பினிஷிங்க்கும் சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு டிஃப்ரெண்டான பினிஷிங் பண்றதுக்காக எப்படி பினிஷ் பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்ப இந்த நாட்ல இருக்க 2 ஒயர் இருக்கு பாருங்க, பக்கத்துலயே ஒயர் வருது இல்லையா ஜோடியா. அந்த 2 ஒயரையும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ்ல சொருக போறேன். அது எப்படின்னு பாருங்க. 2 ஒயரை ஆல்ரெடி சொருகிருக்கேன் பாருங்க. அதை இந்த நாட்குள்ள சொருக போறேன். பின் பக்கமா இருந்து பிங்க் ஒயர் உள்ள இருக்கிற மாதிரியும் கிரீன் ஒயர் மேல இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு சொருகுறேன். மடிச்சா ஒரு டிசைன் மாதிரி வருது. இந்த 2 ஒயரையும் பிடிச்சுக்கிறேன். மறுபடியும் சொருகி காட்டுறேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான மேல வந்து பினிஷிங் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றேன். இப்போ 2 ஒயரையும் மேல வச்சுக்கிறேன். வச்சுட்டு பிங்க் ஒயர் உள்ள வர மாதிரி வச்சுக்கோங்க நீளத்துல.
இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்குள்ள கேப் இருக்கு அதுக்குள்ள விட்டு எடுத்துக்கிட்டு ஒயரையும் நம்ம இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டே வர போறோம். மேல இருக்கிற ஒயர் எல்லாம் வெளிப்பக்கம் வர மாதிரி வந்துரும். சைடு வால்ல எப்படி சொருகணும்ன்றது காட்டுறேன். இந்த பக்கத்துல இருக்கிற ஒயர் பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, 2 ஒயரையும் ஒன்னா பிடிச்சிட்டு முனைய இந்த பக்கத்துல இருக்கிற நாட் கேப் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள விட்டு வெளியே எடுத்துடணும். ரிவர்ஸ்ல சொருகிறேன். இந்த மாதிரி தான் வரும். சைடு வால்லையும் பிகினர்ஸ்க்காக எப்படி சொருகணும் அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். இதை நம்ம இன்னொரு மெத்தட் வந்து பண்ணி ஃபினிஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடை வந்து இந்த சுத்து ஃபுல்லாவே பின்னிடுங்க. பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஒயர்ஸும் வெளிப்பக்கமா நம்மளை பார்த்த மாதிரி வந்திருக்கும். கரெக்டா இருக்கான்னு எல்லாத்துலயும் கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு மெத்தட் பண்ணிட்டு நம்ம உள்ளுக்குள்ள சொருக போறோம். எல்லா பக்கமும் சொருகி இருக்கேன் நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த 2 ஒயரையும் இப்படி மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டு ஒயரையும் சேர்த்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு இந்த கிரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அடுத்த லைன்ல சுத்தி இருக்கோம் பாருங்க, பக்கத்துல இருக்கிறதுல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இந்த முனைய பிடிச்சுக்கோங்க. இந்த கிரீன் மேல சுத்தி இருக்கோம் இல்லையா, இதுக்குள்ள இந்த 2 ஒயரையும் உள்ள விட்டு எடுத்துட போறோம். இழுத்துக்கோங்க. இன்ட்டு மாதிரி வந்திருக்கும். இதையும் அதே மாதிரிதான் பண்ணணும். இந்த 2 ஒயரையும் பிடிச்சுக்கோங்க. பிங்க் ஒயர் உள்ளதான் இருக்கணும், கிரீன் ஒயர் தான் மேல இருக்கணும். இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு 3 இதை இந்த மாதிரி நான் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள எப்படி சொருகிறது அப்படின்றத காமிக்கிறேன். ஜிக் ஜாக்கா வந்திருக்கும். மேல வந்து இந்த டேப் கூடைக்கெல்லாம் ஃபினிஷிங் பண்ண மாதிரி வந்துரும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஃபினிஷ் பண்ணும்போது. இதை எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறேன். இந்த 2 ஒயரையும் ஒன்னாவே பிடிச்சுக்கோங்க. பிங்கையும் கிரீனையும் பிடிச்சிட்டு நேரா இருக்கிற நாட்ல கிராஸா சொருகினாலும் சரி, உங்களுக்கு எந்த வாட்டத்துல வருதோ அந்த வாட்டத்துல சொருகினாலும் சரி, இல்ல நேரா அப்படியே வரிசையா சொருகினாலும் சரி, இந்த மாதிரிதான் பினிஷிங் வந்து பண்ண போறோம். இந்த வரிசை ஃபுல்லா இந்த மாதிரிதான் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா பினிஷ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுக்க தேவையில்ல. நம்ம மேல கூடையில இருக்கிற ஒயரை வச்சு பினிஷிங் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒயர் கொடுத்தேன். ஆனா ரொம்ப ஹைட்டா வந்துருச்சு கூட. இந்த ஹைட் வந்து பிடிக்கும் அப்படின்னா இதே மெத்தட்ல வந்து இதே இதுல ப்ராசஸிங்ல நீங்க போட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஹைட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து ஒரு 1/2 அடியை கம்மி பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ளேயும் சொருகிட்டேன். ஃப்ரண்ட்ல பாருங்க இன்ட்டு மாதிரி வந்திருக்கு. எந்த இடத்துலயாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா போட்டிருக்கேன் நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்ல கிரீன் கலர்ல ஜிக்ஸாக் வரும், சைடு வால்ல பிங்க் கலர்ல ஜிக்ஸாக் வரும். கிரீன் கலர்ல இருக்கிறதுல மட்டும் ஜிக்ஸாக் வந்து தெளிவா தெரியும். பிங்க் கலர்ல இருக்கிறது சைடு வால்ல வர்றதுல வந்து ஜிக்ஸாக் வந்து தெரியாது. ஆனா ஃபினிஷிங் சூப்பரா வந்திருக்கு. இந்த பேஸ்கெட் ரொம்ப அழகா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த பேஸ்கெட் பிடிச்சிருக்கோ ஒரு பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒயர் எல்லாம் சொருகிட்டு இந்த அளவுக்கு சொருகிருக்கேன். உள்ள சொருகின ஒயர் போக மீதம் எக்ஸஸா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 ரோல் வந்து கரெக்டா செலவாயிடுச்சு. ஹேண்டில் போடுறதுக்காக இந்த மாதிரி டியூப்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஒயர் தான் இருக்கு ஹேண்டில் போடுறதுக்கு, அதனால பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். கிரீன் கலர் ஒயர் வந்து கட் பண்ணதுல ஒரு ரோல் வந்து கட் பண்ணேன். அதே மாதிரி பிங்க் கலர் வந்து பேஸ் போடுறதுக்காக ஒரு ரோல் கட் பண்ணேன். மேல கூடைய வளர்க்கறதுக்கு 2 ரோல் ஒயர் செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பைப்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஹேண்டில் பார்த்துட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்தியா வேணுமோ இந்த பைப்ஸ் வந்து ஹார்ட்வேர் ஷாப்ல கிடைக்கும். நீங்க இதுல கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் பைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதுல இந்த பிங்க் கலர் ஒயரை வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டில் எவ்வளவு தூரம் வரணும்னு சொல்லி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயரை வச்சு ஒரு 4 முறை வந்து சுத்தி அளந்து எடுத்துக்கிறேன்.
நிப்பிள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால இந்த மாதிரி 4 முறை மடிச்சுக்கோங்க. அளந்ததை கொஞ்சம் எக்ஸஸாவே விட்டு மடிச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம முடிச்சு போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். முடிச்சு போட்டுட்டு உள்ள சொருகிறதுக்கு. இப்ப அளந்து எடுத்துட்டு பைப்ஸ் வந்து ஹேண்டில் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு பைப்பை வந்து கட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்பரன்ஸ் பைப்ஸை இப்ப கட் பண்ண ஒயரை வந்து 2ஆ மடிச்சு சரிசமமா வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம இந்த பேஸ்கெட்க்கு சென்டர் பார்த்துட்டு இந்த 4வது நாட் கிரீன் கலர் இருக்கு இல்லையா, அதுலதான் நான் வந்து இன்னைக்கு ஹேண்டில் போட போறேன். அதை சென்டர் பார்த்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள இப்ப மடிச்ச ஒயரை இந்த மாதிரி உள்ள விட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ஹேண்டில் நார்மலா எப்படி போடுவோம் அதே மெத்தட்ல நீங்க ஹேண்டில் போடுறதுக்கு ஒயரை வந்து இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் வெளி பக்கமா எடுத்துக்கோங்க. ஒயரை சரிசமமா எடுத்துக்கோங்க. 2 ஒயர் கொடுக்குற, அதாவது 2ஆ மடிச்ச ஒயரை வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இந்த அளவுக்கு சரிசமமா வச்சு ஒயரை வெளிப்பக்கமா எப்படி வருமோ அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஹேண்டில். இப்போ இந்த மடிச்ச பக்கத்துல மட்டும் ஒரு பக்கம் வெட்டாம இருக்கு, அதை வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இப்ப 4 ஒயரா இருக்கும், 2 ஒயர் உள்ள கொடுத்ததுனால. இப்ப இதெல்லாம் சரிசமமா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இந்த பைப்ஸ்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் போடுற மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே வரும். இல்ல இதை விட கொஞ்சம் பைப் தடிமனா நீங்க கொடுக்க போறீங்கன்னாலும் கொஞ்சம் பெரிய பைப்பா எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 4 ஒயர் இந்த பைப்ஸ்குள்ள இன்சர்ட் பண்றேன் இல்லையா, நீங்க வந்து 3 ஒயர் கொடுத்தீங்கன்னா 6 ஒயர் வரும். அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம அங்க சென்டர் பார்த்து சொருகின மாதிரி இந்த பைப்பை வந்து இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதே மாதிரி இந்த 4வது நாட், அதாவது இந்த கிரீன் கலர் நாட்டை பேஸ் பண்ணி வந்து சென்டர் பார்த்துட்டு சொருகிக்கிறேன். மீதம் இருக்கிற ஒயரை சொருகிட்டு நம்ம உள்ள வந்து நாட் போட்டுட்டு உள்ள வந்து சொருகிக்க போறோம். வரிசையா ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு நீங்க நாட் வந்து சொருகிக்கோங்க. ஹேண்டில் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம பின்ற மாதிரியே ஸ்ட்ராங்கா இருக்கும். கையில எதுவும் குத்தாம நல்லாவே வலுவலுப்பா கேரி பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ள நான் சொருகி விட்டுக்கிறேன். ஒயரை வந்து ஜிக்ஸாக்ல சொருகிக்கோங்க. நல்லா ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு நீங்க வந்து சொருகி விட்டுக்கோங்க. சொருகிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன். இப்ப இத இந்த இடத்துல புடிச்சு கட்டணும். அதை வந்து எக்ஸ்ட்ராவா ஒயர் கொடுத்து ஒரு 1/2 அடி ஒயரை கொடுத்து புடிச்சு கட்டிக்கோங்க. அப்படி தேவையில்லைனாலும் விட்டுடலாம். ஆனா இந்த மாதிரி பைப்ஸ் யூஸ் பண்றப்ப ஹேண்டில் வந்து ரொம்ப சூப்பர்வா கைக்கு அழுத்தம் கொடுக்காம ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும். நம்ம நாட்ல போடுறத விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஹேண்டில் போட தெரியாதவங்க கூட ஈஸியா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் சொருகிட்டேன் ஒரு பக்கத்துல. இப்ப இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் வந்து போடணும். இந்த இடத்துல நான் வந்து ஒரு 1/2 அடிக்கு ஒயர் கொடுத்து 2 பக்கமும் கட்டிக்க போறேன். நான் 2 ஹேண்டிலையும் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் 2 ஹேண்டிலையுமே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டு முடிச்சிட்டேன். ஹேண்டிலும் ரொம்ப சூப்பரா இருக்கு, கைக்கு அடக்கமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு 1/2 அடி ஒயரை கொடுத்து இந்த ஸ்டார்டிங்ல கட்டியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நேரா வச்சு கரெக்டா கட்டுங்க. கட்டிட்டு கட்டின ஒயரையும் உள்ளுக்குள்ள சொருகி விட்டுருங்க. ஹேண்டில் வந்து நம்ம நார்மலா ஹேண்டில் பின்னும் போது சேம் அதே இதுக்குள்ள விட்டு சேர்த்து பின்னிடுவோம். இந்த மாதிரி பைப்ஸ் கொடுக்கறப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்து கட்டுற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஹேண்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேஸ்கெட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பேக் வந்து பர்சனலா நான் சொல்றேன், ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேக். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணும்போது வந்து நிறைய டவுட்ஸ் கேட்கும் போது நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். அதை வந்து அடுத்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு இந்த பேகு. சைட்லயும் இந்த சென்டர்லயும் கேப்பே இல்லாம நம்ம சிவன்கண் நாட்ல தான் போடுவோம். ஆனா நார்மல் நாட் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி கேப் இல்லாம பின்னலாம் அப்படின்றது சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உள்ளேயும் இதை விட பெர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு.
உள்ள நாட்ஸ் எல்லாமே வெளிப்பக்கமா திருப்பி கூட உள் பக்கமா நம்ம மடிச்சு நாட் போட்டுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.